வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு. 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சால்வை வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்ற திமுகவினர். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பது, முதலீட்டாளர் மாநாடு நடத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனை. திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக பேட்டி. சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 10 வருடம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டு தற்போது குற்றம் சுமத்துவது வேடிக்கை போன்றது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒண்ணுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரிக்கு தாடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. இதே போல புதுசாக யார் வேண்டுமானாலும் வரலாம். அவர்கள் எல்லாம் அட்டைகள். காற்று அடித்தால் பறந்து விடுவார்கள். பாஜக உரட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பணிய அண்ணா திமுக அல்ல, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக என துணை முதலமைச்சர் உதயநிதி சூளுரை. புதுசா வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை. ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா காண போயிடும். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். விருப்ப மனு பெற்றவர்கள் அதற்கான ரசீதுடன் வந்து நேர்காணலில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற சுயமரியாதை முழக்கமே 2026 தேர்தல் களத்தின் முடிவுகளை தீர்மானிக்கும். தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552, சிறப்பு பேருந்துகள் 21,535, ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து 22,792 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம்,
திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும், கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும். ஒவ்வொரு கார்த்திகையிலும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை ஏற்க முடியாது எனவும் திட்டவட்டம். உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீர்ப்பை வரவேற்று தனது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினரோடு இணைந்து கையில் வேல் ஏந்தி கந்த சஷ்டி பாடலும் பாடினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் ரூபாய் 1000 வரை விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. சண்முகா 600, சரி, லட்சுமி 800, சரி, சத்தியபாமா 1000 ரூபாய்க்கு ஷோ முடிக்கல அவங்க பேசி. சத்தியபாமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமா, 3 தேட்டருமே எடுக்காங்க. 3 தேட்டருமே எடுத்தாச்சு. லட்சுமி மட்டும் நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி. சண்முகாவும் சத்தியமும் நம்ம கையில இருக்கு. ரசிகர் மன்ற நிர்வாகியின் ஆடியோ வெளியான நிலையில் கோவில்பட்டி வட்டாட்சியரிடம் புகார் மனு. கரூர் தவிக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாம்களில் சுமார் 9,89,000 பேர் விண்ணப்பம். முகவரி மாற்றம் செய்ய 1,51,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2.76 TMC நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணை நிறுத்தி வைப்பு. மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள 4 வழி மேம்பால சாலை அமைப்பதற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழந்த அரசு மருத்துவரின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிய வழக்கு. அரசு வேலை வழங்குவது குறித்த விண்ணப்பித்ததன் நிலை என்ன என்பது குறித்து வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்று முதல் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் இருந்து இயக்கப்படும்.
பேருந்து நிலைய மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளதையொட்டி நடவடிக்கை. திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. படுகை இன மக்களின் ஹைத்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சாமி தரிசனம் செய்ய வைக்க தேவஸ்தானம் முடிவு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிப்பு. வெனிசுலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு நேர்ந்தது நாளை இந்தியாவுக்கும் நிகழலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் விமர்சனம். இந்திய நலனுக்கு எதிரான ஆன்டி இந்தியன் மனநிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பந்தாரி விமர்சனம். அதிபர் மதுரோ கடத்தல் விவகாரத்தில் வெனிசுலாவுடன் இந்தியாவை ஒப்பிடுவதற்காக நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் பதிவு. அதிக வரி கட்டுவதால் பிரதமர் மோடி தன் மீது மகிழ்ச்சியாக இல்லை. வரி விதிப்பதற்கு பின் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளதாக ட்ரம்ப் கருத்து. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தொடர்பான விவகாரங்களை முடிவு செய்யும் அதிகாரம் அந்த நாடுகளுக்கு மட்டுமே உண்டு. கிரீன்லாந்து குறித்து ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை. வெனிசுலா அதிபர் மாளிகை அருகே ட்ரோன்கள் பறந்ததால் பரபரப்பு. தலைநகரில் நிலைமை சீராக இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் வெனிசுலா அரசு தரப்பில் விளக்கம். வெனிசுலா அதிபர் மாளிகை அருகே ட்ரோன்கள் பறந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அமெரிக்க அரசு விளக்கம். அடுத்த 30 நாட்களுக்குள் வெனிசுலாவில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை. பொருளாதாரம் சிதைந்துள்ள வெனிசுலாவில் மக்கள் வாக்களிக்கும் நிலையில் இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். இந்தோனேஷியாவில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரிப்பு. வீடுகளை இழந்த 100க்கும் மேற்பட்டோர் பள்ளிகள் மற்றும் தேவாலயங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சீனாவில் உறைய வைக்கும் பனிப்பொழிவுக்கு இடையே உற்சாகமாக நடைபெற்ற திருமணம். 42 இளம் ஜோடிகள் கரம் கோர்த்த வீடியோ வைரல். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று தொடக்கம். இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடக்கம். அனைத்து அணிகளும் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அழைப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். SIRல் கொடுக்கப்பட்ட தகவல்கள் குறித்து வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கவும் அறிவுறுத்தல். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெற்றி. கோலாலம்பூரில் நடைபெற்ற போட்டியில் சிங்கப்பூர் வீரர் ஜேசண்டையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். S.A. சூர்யா இயக்கி நடித்து வரும் கில்லர் படப்பிடிப்பின் போது விபத்து. சண்டை காட்சியின் போது இரும்பு கம்பியால் மோதியதில் S.A. சூர்யாவுக்கு கால்களில் காயம். உன்னை நினைத்து படத்தில் முதலில் விஜயை வைத்து படமாக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டார் இயக்குநர் விக்ரமன்.